வணக்கம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொல்கத்தாவில் பல்கலைக்கழக மாணவர்கள் திரிணாமுல் கட்சியினரால் தாக்கப்பட்ட விவகாரம். மமதா அரசுக்கு எதிராக வலுக்கிறது மாணவர் போராட்டம். நடுக்கடலில் இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். நாகை மீனவர்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டி கடலில் குதிக்கச் செய்து சித்திரவதை. இலங்கை சிறையில் இருந்த 19 இந்திய மீனவர்கள் விடுவிப்பு. மன்னார் நீதிமன்ற உத்தரவை அடுத்து நடவடிக்கை. வறட்சி நிலவரம் குறித்து தென் மாவட்டங்களில் அமைச்சர்கள் குழு ஆய்வு. வாடிய பயிர்களை காட்டி விவசாயிகள் வேதனை. ஜெர்மனி அதிபர் ஏஞ்சலா மெர்க்கலுடன் பிரதமர் மன்மோகன் சிங் பேச்சுவார்த்தை. இரு நாடுகளிடையே 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. கருப்பு பணத்தை முதலீடு செய்ய வாடிக்கையாளர்களுக்கு சில வங்கிகள் வழிகாட்டிய விவகாரம். நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரிசர்வ் வங்கி தகவல். ஜெர்மனியில் பிரதமர் மன்மோகன் சிங் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்தியா ஜெர்மனி இடையே 6 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அதன்படி உயர்கல்வித்துறையில் அடுத்த 4 ஆண்டுகளில் 70 லட்சம் யூரோ செலவில் கூட்டு ஆராய்ச்சி மேற்கொள்ள ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு ஆதரவான எரிசக்தி உற்பத்தியை வலுப்படுத்த 100 கோடி யூரோ முதலீட்டில் மற்றொரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஜெர்மன் மொழியை இந்தியாவில் கற்பிக்க 3வது ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. 35 லட்சம் யூரோ செலவில் இந்தியாவும் ஜெர்மனியும் கூட்டாக புதுமையான திட்டங்களை ஏற்படுத்த ஆராய்ச்சியில் ஈடுபடவும் பிரதமர் மன்மோகன் சிங் ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் முன்னிலையில் மற்றொரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இருதரப்பு வர்த்தக முன்னேற்றத்தின் நோக்கில் மேலும் 2 ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டன. ஜெர்மனி மொழியை இந்தியாவில் முன்னேற்றுவதற்கான ஒப்பந்தத்தின்படி மத்திய அரசு நடத்தும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஜெர்மனி மொழி பயிலும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். ஏற்கனவே 30,000 மாணவ மாணவிகள் ஜெர்மனி மொழியை கூடுதலாக பயின்று வருகின்றனர். உரிமம் பெறாத 7 இடங்களில் பாரதி ஏர்டெல் நிறுவனம் 3G அலைக்கற்றை சேவைகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மார்ச் 15ஆம் தேதி மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் உரிமம் பெறாத 7 இடங்களில் 3G அலைக்கற்றை சேவைகளை வழங்குவதாக குற்றம் சாட்டி பாரதி ஏர்டெல் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியது. மேலும் 350 கோடி ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை கடந்த மார்ச் 18ஆம் தேதி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து ரிலையன்ஸ் நிறுவனம் பாரதி ஏர்டெல் நிறுவனத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் பாரதி ஏர்டெல் நிறுவனம் உரிமம் பெறாமல் கொல்கத்தா, மத்திய பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 7 இடங்களில் 3G அலைக்கற்றை சேவைகளை வழங்கக்கூடாது என்றும் அபராதத்தை கட்ட மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் ஏர்டெல் நிறுவனத்தை வற்புறுத்தக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் அருகே சித்தேரியில் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து பாதிப்புக்குள்ளான ரயில் போக்குவரத்து தற்போது முற்றிலும் சீரடைந்துள்ளது. இருப்பினும் சென்னை திருப்பத்தூர் இடையிலான ஏலகிரி எக்ஸ்பிரஸ், சென்னை கோவை துரந்தோ எக்ஸ்பிரஸ், சென்னை மைசூர் சதாப்தி ரயில், சென்னை மைசூர் வாராந்திர ரயில், ஜோலார்பேட்டை அரக்கோணம் இடையிலான மின்சார ரயில் ஆகியவை ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே ரயில் விபத்திற்கு சதிவேலை காரணமா அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சித்தேரி பகுதியில் நேற்று காலை முசாபர்பூர் யஷ்வந்த்பூர் ரயிலின் 9 பெட்டிகள் தடம் புரண்டன. இதில் பீகாரைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். 30க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். நடுக்கடலில் துப்பாக்கி முனையில் இலங்கை கடற்படையினர் துன்புறுத்தியதாக நாகை மாவட்ட மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கோடியக்கரையில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் நடுக்கடலில் வெள்ளப்பள்ளம் கிராம மீனவர்கள் நேற்று மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த பகுதியில் ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியை காட்டி மிரட்டி தங்களை கடலில் குதிக்கச் சொன்னதாக மீனவர்கள் தெரிவித்தனர். கடலில் தத்தளித்தவர்களை மூங்கிலை கொண்டும் கை ஈட்டி கொண்டும் தாக்கியதாக மீனவர்கள் கூறினர். மேலும் மீனவர்களின் படகில் இருந்த வலை, ஐஸ் பெட்டி, திசை காட்டும் கருவி மற்றும் மீன்களையும் பறிமுதல் செய்து கடலுக்குள் தூக்கி எறிந்ததாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். கடலில் தத்தளித்த மீனவர்களை வேறு படகில் சென்ற மீனவர்கள் காப்பாற்றி அழைத்து வந்துள்ளனர். இலங்கை கடற்படை தாக்குதலில் காயமடைந்த 4 மீனவர்கள் நாகை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ஏப்ரல் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 26 பேரை இம்மாதம் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
பிடிக்கப்பட்ட மீனவர்கள் விரைவில் தமிழகம் திரும்ப உள்ளனர். இது தவிர ஏப்ரல் 6ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 30 மீனவர்கள் தொடர்பான வழக்கு விசாரணை ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு 2013ஆம் ஆண்டிற்கான தமிழ்தாய் விருது தில்லி தமிழ்ச்சங்கத்திற்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்தாய் விருதுடன் 5 லட்சம் ரூபாய் பணமும் கேடயமும் தில்லி தமிழ்ச்சங்கத்திற்கு வழங்கப்பட உள்ளது. கபிலர் விருது மரபுச்செய்யில் மற்றும் கவிதை படைப்புகளை தந்த கவிஞர் முத்துலிங்கத்திற்கும், ஊவேசா விருது ஓலைச்சுவடிகள், அரிய கையெழுத்துப்படிகள் மற்றும் அரிய நூல்களை தொகுத்து வழங்கிய மாவே பசுபதிக்கு வழங்கவும் முதல்வர் ஜெயலலிதா முடிவு செய்துள்ளார். மேலும் இந்த ஆண்டு முதல் புதிதாக கம்பர் விருதும் சொல்லின் செல்வர் விருதும் வழங்கப்பட உள்ளது. கம்பர் விருதினை முனைவர் பாலரமணியும், சொல்லின் செல்வர் விருதினை முனைவர் லோகநாயகியும் பெறுகின்றனர். இந்த விருதுகளை முதலமைச்சர் ஜெயலலிதா வரும் 15ஆம் தேதியன்று வழங்க உள்ளார். இது மட்டுமல்ல, மேலும் பல செய்திகள் காத்திருக்கின்றன. குறிப்பாக கோவை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 4ஆம் பருவ தேர்வு பகுதி நேர பொறியியல் பட்டப்படிப்பு மாணவர்கள் 99% பேர் தோல்வி. இது குறித்த விரிவான செய்தி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தென் மாவட்டங்களில் வறட்சியால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தின் மானூர், தேவர்குளம், விஜயரங்கபுரம் ஆகிய இடங்களில் இன்று ஆய்வு செய்த உயர்மட்ட குழுவினர் விவசாயிகளிடமும் பல்வேறு தகவல்களை கேட்டறிந்தனர். பின்னர் தங்களது ஆய்வுகளை முடித்துக் கொண்டு தேனி மாவட்டத்தில் ஆய்வு செய்தனர். தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜெனரேட்டர்கள் உதவியோடு வயல்வெளிகளில் அமைச்சர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் 7 அமைச்சர்கள் அடங்கிய இந்த குழுவில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் இடம்பெற்றுள்ளனர். திமுக ஆட்சியில் குடிநீர் திட்டங்கள் எதையும் கொண்டு வராதது போலவும், ஜெயலலிதா தான் அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்தது போலவும் சட்டப்பேரவையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், நரிப்பையூர் திட்டம், மீஞ்சூர் குடிநீர் திட்டம், ஒகேனக்கல் குடிநீர் திட்டம், நெம்மேலி குடிநீர் திட்டம் போன்றவற்றில் என்னதான் ஜெயலலிதா பெருமைகளை தேடிக்கொள்ள முயற்சித்தாலும் அவற்றை அனுபவித்து வரும் மக்களை ஏமாற்ற முடியாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஒவ்வொரு குடிநீர் திட்டங்களையும் திமுக எப்போது துவக்கி வைத்தது என்ற பட்டியலையும் அவர் வெளியிட்டுள்ளார். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அறிவிக்க வேண்டிய இந்த திட்டங்களை எல்லாம் அந்த துறையின் மானிய கோரிக்கை முடிந்து 2 நாட்கள் கழித்து 110வது விதியின் கீழ் முதலமைச்சரே படிக்கிறார் என்றால் அந்த துறைக்கு தனியாக எதற்கு அமைச்சர் என்று கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். ஒவ்வொரு துறையின் அமைச்சரின் முக்கிய அறிவிப்புகளையும் முதலமைச்சரே 110வது விதியில் படிக்கிறார் என்றால் பிறகு எதற்காக மானிய கோரிக்கையின் மீது விவாதம், பதிலுரை எல்லாம் என்றும் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 4ஆம் பருவ தேர்வு எழுதிய பகுதி நேர பொறியியல் பட்டப்படிப்பு மாணவர்களில் 99% பேர் தேர்ச்சி பெறவில்லை. ஒட்டுமொத்தமாக இத்தனை பேர் தேர்ச்சி பெறாதது மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. 2007ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கோவை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2200 மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இந்த பல்கலைக்கழகத்தின் அனைத்து அதிகாரங்களும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்டவையே. இந்த பல்கலைக்கழகத்தில் பணிக்கு செல்வோரின் நலனுக்காக மாலை நேர பொறியியல் படிப்புகளும் இருக்கின்றன. இதில் 700க்கும் அதிகமானவர்கள் படித்து வருகிறார்கள். கடந்த 2012 நவம்பர், டிசம்பர் மாதங்களில் 4ஆம் பருவ தேர்வு எழுதிய இவர்களில் ஒரு சிலர் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மார்ச் மாசம் வெளிவந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னாக்க கிரேட் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா எக்ஸலண்ட், சூப்பர், அந்த மாதிரி ஒன்று அவுட்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி வந்துச்சுங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஃபெயில்னு வருதுங்க. எக்ஸலன்ட் சொல்லிவிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஃபெயில்னு வருது. என்னடா எக்ஸலண்ட் மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் வர்றது, இந்த பக்கம் பார்த்தா ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஃபெயில்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனோம். அப்போ இது சம்மந்தம் போய் நாங்கள் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை வெயிட் பண்ணுங்க, இது மாதிரி ரிசல்ட் ஏதாவது சம்மந்தம் ப்ராப்ளமாக இருக்கும், நாங்கள் கேட்டு இது பண்ணுறோம் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னாங்க. சரின்னு பார்த்தா அடுத்த நாள் பார்த்தோம்னாக்க என்ன எக்ஸலண்ட் அவுட்ஸ்டாண்டிங் என்ன வந்துச்சோ அது எல்லாமே ஃபெயில் மறுபடியும் வந்துருச்சுங்க. இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு செமஸ்டர்ல வந்து பிராக்டிக்கல் எக்ஸாம் வந்து ஆல்ரெடி அரியர் பேப்பர் எழுதியிருந்த பேப்பரே வந்து நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்து எக்ஸாம் அப்போ வரும்போது எங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுங்க, நீங்க வந்துட்டு இனி வந்து இந்த பேப்பர் வந்து நீங்க கிளியர் பண்ண கிடையாது, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நீங்க கம்பல்சரி வந்து நாளைக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க. 4ஆம் பருவ தேர்வில் வழங்கப்பட்ட வினாத்தாளில் இருந்த கேள்விகள் பாடத்தோடு தொடர்பில்லாமல் இருந்தது பற்றி மாணவர்கள் ஏற்கனவே புகார் தெரிவித்திருந்தனர். இப்போது தேர்வு முடிவுகளில் நிலவும் குளறுபடி அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது.
ஏதாவது ஒரு 4 பேப்பர்லங்கிறது வந்து ஒரு 3 பேப்பர்லயாவது கண்டிப்பா யாராவது 4, 5, 10 பேர்லயாவது பாஸ் ஆயிருந்திருப்பாங்க. எல்லாருமே வந்துட்டு இந்த பேப்பர்ல இந்த மாதிரி ஃபெயில் ஆகுறதுங்கிறது வந்து ஒரு ரிசல்ட் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குங்கிறது இது பண்றோம். அப்ப இதை பத்தி கேட்டாக்கா இல்ல நான் எங்களை ஒண்ணு இல்ல, எல்லாம் கோயம்புத்தூர், எங்க கையில இல்ல சென்னை தான் அப்படிங்கிறாங்க. இப்ப எப்படி இவங்க சொன்னாலுமே பாதிப்புன்னு கடைசியா ஆல்மோஸ்டா பாதிப்புன்னு பார்த்தா எங்களுக்கு தான் இருக்கு. ஓரிரு பிரிவுகளில் மட்டுமன்றி மொத்தமாக 13 பாடப்பிரிவுகளிலும் இதே போல குழப்பமே நீடிக்கிறது. தேர்ச்சி குளறுபடி குறித்து கடந்த மார்ச் 12ஆம் தேதி மாணவர்கள் கூட்டாக புகார் அளித்துள்ள நிலையில் அதற்கு இதுவரை பதில் எதுவும் கிடைக்கவில்லை. இந்த சூழலில் 5ஆம் பருவத்திற்கான தேர்வு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மறுபடியும் வந்து இந்த ஆல்ரெடி பழைய 5 பேப்பர் அது கூட அரியர்ஸ் இந்த மாதிரி சேர்த்தும் போது மென்டல் டார்ச்சர் ஓவர் ஆகி ஜாப்லயும் கான்சன்ட்ரேட் பண்ணாம படிப்புலயும் இது பண்ண முடியாம கரண்ட்ல ரெகுலர்ல இருக்கிற இப்ப எழுதுற பேப்பருமே வந்துட்டு எல்லாருமே அரியர்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பகுதி நேர மாணவர்களின் 4ஆம் பருவ தேர்வு முடிவுகளில் நிலவும் குழப்பம் குறித்து கோவை அண்ணா பல்கலைக்கழக மண்டல இயக்குனர் ராஜமாணிக்கத்திடம் கேட்டபோது தேர்வு முடிவுகள் வெளியீட்டில் தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம், இதுபற்றி மாணவ மாணவிகள் புகார் அளித்திருப்பதாகவும் அனைத்து அதிகாரங்களும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கே இருப்பதால் முறைப்படி தகவல் அனுப்பியிருப்பதாகவும் ராஜமாணிக்கம் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சரவணபாபுவுடன் பார்வதி பாமா. ஜவுளி தொழிற்சாலைகளின் சாய கழிவுகளை கொட்டுவதற்கு 2 கழிவு நிலையங்களை அமைக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. சென்னையை அடுத்த கும்மிடிப்பூண்டியில் உள்ள சிப்காட் தொழிற்பேட்டையில் கழிவுகளை கொட்டுவதற்கான நிலையம் ஒன்று ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கும் நிலையில் திருப்பூர் மாவட்டம் நல்லூர் பகுதியிலும் கரூர் மாவட்டம் மத்தகிரி பகுதியிலும் சாய கழிவுகளை கொட்டுவதற்கான நிலப்பகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இத்தகைய சாய கழிவுகளை சிமெண்ட் தொழிற்சாலைகள் மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தும் நோக்கில் இந்த 2 நிலையங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கழிவுகளை பாதுகாக்கவும் வெளியேற்றவும் ஒரு பொதுவான நிலையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆயுதப்படை காவல்துறையினரின் துப்பாக்கியால் சுட்டு ஒருவர் காயமடைந்தது கவனக்குறைவால் நடந்த சம்பவம் என்று காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை எழும்பூர் பகுதியில் தனியார் விடுதியில் நேற்று இரவு சிறப்பு படை உதவி ஆய்வாளர் ஆனந்த்குமாரின் கைத்துப்பாக்கி திடீரென சுட்டதில் அதே அறையில் தங்கியிருந்த ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் இளமாறன் படுகாயமடைந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். விசாரணையில் இந்த துப்பாக்கிச் சூடு கவனக்குறைவால் நடந்தது என்பது தெரியவந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களுக்குள் எந்த சண்டையும் நடக்கவில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். கைத்துப்பாக்கியை கவனமாக கையாளாத சிறப்பு படை உதவி ஆய்வாளர் ஆனந்த்குமார் மீது கவனக்குறைவாக செயல்பட்டது மற்றவர் உயிருக்கு ஆபத்து விளைவித்தல் பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் ஆனந்த்குமாரிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியா மீது குற்றம் சாட்டியுள்ள இலங்கை பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்சேவின் கருத்து அவரது இந்திய எதிர்ப்பை காட்டுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார். ராணுவ வெறி என்பது கோத்தபயவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்படுகிறது. ஒரு இனவெறி அரசியலும் கோத்தபய ராஜபக்சவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்படுகிறது. இலங்கையில் ஜனநாயகத்தின் பெயரால் அந்த அரசு அமைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் அது ஒரு ஜனநாயக ஆட்சியாக அரசாக கருதப்பட முடியாது. கொல்கத்தா பல்கலைக்கழக மாணவர்கள் திரிணாமுல் கட்சியினரால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் மம்தா அரசுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி 2 தினங்களுக்கு முன்பு தில்லியில் திட்டக்குழு துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியாவை சந்திக்க வந்தபோது இந்திய மாணவர்கள் கூட்டமைப்பினர் அவரை தாக்க முயன்றனர். இதில் அவருடன் வந்த மேற்கு வங்க நிதியமைச்சர் அமித் மித்ரா காயமடைந்தார். இதனால் ஆத்திரமடைந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் கொல்கத்தா பல்கலைக்கழகத்திற்கு சென்று மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். தாக்குதலில் பல்கலைக்கழக வகுப்பறைகள் சேதப்படுத்தப்பட்டன. மாணவிகளும் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனிடையே இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என பிரசிடென்சி பல்கலைக்கழக துணைவேந்தர் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் மண்டல அளவிலான ஹாக்கி போட்டியில் சென்னை அணி முதலிடம் பிடித்துள்ளது. சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னை காஞ்சிபுரம் அணிகள் தலா 10 புள்ளிகளை பெற்றன. கோல் அடிப்படையில் சென்னை அணி முதலிடம் பிடித்துள்ளது. இதன் மூலம் முதல் 2 இடங்களை பிடித்த சென்னை காஞ்சிபுரம் அணிகள் மாநில அளவிலான ஹாக்கி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன.
ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பெங்களூரில் நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன்களை எடுத்தது. அதிகபட்சமாக அந்த அணியின் கேப்டன் கௌதம் கம்பீர் 46 பந்துகளில் 59 ரன்களை எடுத்தார். பெங்களூர் அணியின் RP சிங் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 155 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூர் அணி 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்த நிலையில் 18 ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டியது. கேப்டன் விராட் கோலி 27 பந்துகளில் 35 ரன்களை எடுத்தார். அதிரடியாக விளையாடிய கிறிஸ் கெயில் 50 பந்துகளில் 9 சிக்சர்களுடன் ஆட்டமிழக்காமல் 85 ரன்களை எடுத்தார்.